எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் விசைக்கான சமன்பாட்டை எவ்வாறு தருவிக்கலாம் என்பதை இதில் பார்க்கலாம். நியூட்டனின் இரண்டாம் விதியை முதல்ல நம்ம படிக்கணும். இந்த விசைக்கான சமன்பாட்டை போடணும் அப்படின்னாக்கா நம்ம முதல்ல நியூட்டனின் இரண்டாம் விதியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும். அதாவது பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசை, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது மேலே செயல்படுகின்ற விசையானது அதனுடைய உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உந்த மாறுபாட்டு விசையின் திசையிலேயே அதனுடைய விசையின் செயல்பாடு இருக்கணும் சொல்கிறாங்க. இது விசையினுடைய எண் மதிப்பை கொடுப்பதால் இதுக்கு விசையின் விதி என்றும் அழைக்கப்படுகிறது. பார்த்துங்க, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர் தகவிலும், மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இவ்விதி விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. எனவே இதை விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது. இது நியூட்டனின் இரண்டாம் விதி, இயக்க விதி. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம விசைக்கான சமன்பாட்டை எவ்வாறு போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு m நிறை மதிப்புடைய ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அதுக்கு u என்ற ஆரம்ப திசை வேகத்தில் நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ளதென கொள்வோம். அதாவது ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் m நிறை இருக்குது. திசை வேகம் u. அதே மாதிரி இந்த டைம் tன்னு வச்சுக்கிறோம். இது மேலே இப்போ எஃப் என்ற விசை செயல்படுது. விசை எஃப் செயல்படும் போது இதனுடைய திசை வேகம் என்னவாகும்? வின்னு மாறுது. இதுதான் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொருளின் ஆரம்ப உந்தத்துக்கான ஃபார்முலா என்ன மேலே கட்டுறோம். உந்தம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், உந்தம் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசை வேகம். அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, பொருளின் ஆரம்ப உந்தம் அப்படின்னா PI இஸ் ஈக்குவல் டு இனிஷியல். PI இனிஷியல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறை எவ்வளோ M, இது மாறாது M. திசை வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இனிஷியலில் U, அப்போ இன்ட்டு U அதை போட்டிருக்காங்க. பொருளின் ஆரம்ப உந்தம். அதே இறுதி உந்தம் பாருங்கள், இறுதி உந்தம் PF ஃபைனல். இறுதி உந்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இதில் M மாறாது, அப்படியே வச்சுக்கொண்டது M. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இறுதி திசை வேகம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. இங்கே இறுதி திசை வேகம் V. இது U, இது V. ஓகேங்களா, இது ரெண்டும் முடிஞ்சிச்சு. அடுத்தது இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் போகிறது விதம், அதாவது டெல்பி கண்டுபிடிக்க போகிறோம். டெல்பி அப்படின்னாக்கா, இந்த டெல்பி பார்த்தீங்கன்னாக்கா இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம், இது ரெண்டு கழிக்கிறாங்க. இது ரெண்டு கழிச்சாங்க. ஏன்னா இறுதி உந்தம் அதிகம், ஆரம்ப உந்தம் எப்பயுமே கம்மியாக இருக்கும். அதனால் இதை கழிச்சா என்ன வருது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் உந்தத்தினுடைய சமன்பாடு, அதாவது உந்த மாறுபாட்டு சமன்பாடு. உந்த மாறுபாடு எவ்வளோ வரும்? இப்போ இது ரெண்டு கழிச்சாக ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. ஆரம்ப உந்தம் PI இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு U. இறுதி உந்தம் PF இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு V. அப்போ ரெண்டும் இங்கே சப்மிட் பண்ணணும். இப்போ சப்மிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அப்போ del P is equal to M into V minus M into U வருங்களா? இது இப்போ நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன சொல்லுது? இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தோம் நம்ம. ஒரு பொருளொன்றின் மீது செயல்படும் விசை அப்பொருளில் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு
இங்கே பாருங்கள், உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் இருக்கும். உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி என்ன பண்ணுறோங்க, உந்த மாறுபாட்டுக்கு நேர்தகவில் இருக்கும். அப்போ விசை எஃப் வந்து எதுக்கு நேர்தகவில் இருக்கும் அங்கே சொல்லியிருக்காங்க. விசை எஃப் ஆனது உந்த மாறுபாட்டிற்கு நேர்தகவில் இருக்கும். அதான் எஃப் ப்ரொபோஷனல் உந்த மாறுபாடு பை காலம். உந்தம் எதன் மூலம் மாறும், காலத்தால் தான் மாறும். அதனால தான் வந்து உந்த மாறுபாடுன்னு போட்டு பை காலம்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் எஃப் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், இந்த டெல்பிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். டெல்பிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். டெல்பியோட மதிப்புன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பார்த்துருங்களா, இந்த டெல்பியோட மதிப்பு தான் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, போட்டுட்டாங்களா, டெல்பியோட மதிப்பு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ப்ரொபோஷனல் வந்து ஈக்குவல்ட்டுக்கு மாற்றணும். ஈக்குவல்ட்டாக மாற்றணும் என்ன பண்ணணும், 9th சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல்ட்டாக மாற்றணும், அதுக்கு ஒரு மாறிலி தேவை. அந்த மாறிலி தான் அது விகித மாறிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், விகித மாறிலி. அதுதான் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் இன்ட்டு அந்த எம்மை வந்து பொதுப்படியாக வெளியே எடுத்துகிறாங்க. எம்ஐ வெளியே எடுத்துட்டாங்களா, மீதி எவ்வளோ இருக்குது, வி இருக்குது, அந்த பக்கம் யூ இருக்குது. அது பிரகாரம் என்னாச்சு, கே இன்ட்டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ இதோட மதிப்பு வந்து 1ன்னு வச்சுக்கிறாங்க. 1ன்னு வச்சுக்கினாங்கன்னா என்ன வரும், எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படியே வரும், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. இது அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன, திசைவேக மாற்றம் பை காலம். இங்கே திசைவேக மாற்றம் பை காலம் தான் வந்து முடுக்கம். திசைவேக மாற்றம் பை காலம் வந்து முடுக்கம். அப்போ திசைவேக மாற்றம் நம்மளுக்கு தெரியும், என்னது, இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை டி. அப்போ இது நம்மளுக்கு தெரியும், முடுக்கம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணுங்க, என்ன ஆகும் பாருங்கள். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் அப்படியே இருக்கும். நம்ம தான் சொல்லணும், ஏக்கு பதில் என்ன சொல்ல போகிறோம், யூ மைனஸ் வி மைனஸ் யூ பை டி. வி மைனஸ் யூ பை டிக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், ஏன்னு சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, இப்போ விசை இஸ் ஈக்குவல் டு எஃப் வந்து விசை இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். விசைக்கான ஃபார்முலாவை வந்து உந்தத்திலேருந்து என்ன பண்ணணுமா, நியூட்டன் 2ஆம் விதியை பயன்படுத்தி இப்போ விசை வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ என நிரூபிக்கப்பட்டது. இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.